ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபார் தட் டைம், அந்த நேரத்தில், இல்லைனா அப்போதைக்கு, ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அந்த நேரத்தில் நான் இப்படி பண்ணிட்டேன், அந்த நேரத்தில் எனக்கு ரொம்பவே கடுப்பாக இருந்துச்சு, இந்த மாதிரி அந்த நேரத்தில் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு ஃபார் தட் டைம் அப்படின்னு தான் மீனிங். ஓகேவா? இப்போது நிறைய சென்டென்ஸ் பார்த்தா புரிஞ்சிடும். அந்த நேரத்தில் எனக்கு என்ன செய்ய வேண்டுமென்று தெரியவில்லை. அந்த நேரத்தில் எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலை. ஃபார் தட் டைம், அந்த நேரத்தில். ஐ ஹேட் நோ ஐடியா, என்ன செய்ய வேண்டுமென்று தெரியவில்லை. ஐ ஹேட் நோ ஐடியா. வாட் டு டூ, என்ன செய்கிறது அப்படின்னு. ஓகேவா? வாட் டு டூனா என்ன செய்கிறது அப்படின்னு எனக்கு தெரியலை. ஐ ஹேட் நோ ஐடியா. இப்போது செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். உன்னை காயப்படுத்திய அந்த நேரத்துக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். காயப்படுத்திய, கஷ்டப்படுத்திய, இல்லைன்னா புண்படுத்திய, இந்த மாதிரி வேர்டுக்குனா நான் உனக்கு சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ எம் சாரி, நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஃபார் தட் டைம், அந்த நேரத்துக்காக. உன்னை காயப்படுத்திய அப்படின்னா ஐ ஹர்ட் யூ, ஐ ஹர்ட் யூ. ஐ எம் சாரி ஃபார் தட் டைம் ஐ ஹர்ட் யூ. அந்த நேரத்தில் எல்லாம் சிறப்பாக இருந்தது. ஏதோ ஒரு டைமில் எல்லாமே நல்லா குட்டாக இருந்துச்சு, எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஃபார் தட் டைம் எவ்ரிதிங் ஃபெல்ட் பர்ஃபெக்ட். எவ்ரிதிங், எல்லாமே. ஃபெல்ட் பர்ஃபெக்ட், பர்ஃபெக்டாக இருந்துச்சு, எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நல்லா போச்சு அந்த நேரத்தில். ஸோ எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள். பள்ளிக்கு தாமதமாக வந்த அந்த நேரத்துக்காக எனக்கு தண்டனை கிடைத்தது. இப்போது நீங்கள் பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க, அந்த நேரத்தில் எனக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கிடச்சிச்சு, நான் ஸ்கூலுக்கு லேட்டாக போவேன். ஐ வாஸ் பனிஷ்டு ஃபார் தட் டைம், எனக்கு தண்டனை கிடச்சிச்சு. ஐ வாஸ் பனிஷ்டு, பாஸ்ட். ஃபார் தட் டைம், அந்த நேரத்தில், அந்த நேரத்துக்காக. ஐ கேம் லேட் டு ஸ்கூல், நான் பள்ளிக்கு தாமதமாக வந்ததால். ஓகேவா? அவள் என்னிடம் கத்தின அந்த நேரத்துக்காக மன்னிப்பு கேட்டாள். கத்துறதுனா என்ன? ஷவுட் பண்ணுறது. அப்பாலஜைஸ்னால் மன்னிப்பு கேட்குறது. ஷீ அப்பாலஜைஸ்டு, அவள் மன்னிப்பு கேட்டாள். ஃபார் தட் டைம் ஷீ ஷவுட்டட் அட் மீ. அந்த நேரத்தில் எங்களிடம் நம்பிக்கை தவிர வேறொன்றும் இல்லை. ஏதோ ஒரு டைமில் உங்களுக்கு நம்பிக்கையை தவிர வேறு எதுவுமே இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வரும்ல. ஃபார் தட் டைம் வி ஹேட் நத்திங், எங்கள்கிட்ட நம்பிக்கை தவிர வேறு எதுவும் இல்லை. ஹோப்னா நம்பிக்கை. அந்த நேரத்தில் விதிகள் கடுமையாக இருந்தன. த ரூல்ஸ், விதிகள், வேர் ஸ்ட்ரிக்ட், ஸ்ட்ரிக்டான கடுமையாக இருந்தன. ஃபார் தட் டைம், அந்த நேரத்தில். ஸோ அந்த நேரத்தில் அப்படின்னா என்ன? ஃபார் தட் டைம். ஓகேவா? வி ஹேட் நத்திங்னா எங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஹோப்பை தவிர அப்படின்னா பட் ஹோப், ஹோப்பை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு மீனிங். ஓகேவா? அந்த நேரத்தில் நான் உண்மையிலேயே சுதந்திரமாக உணர்ந்தேன். உங்களுக்கு பேச்சு சுதந்திரமோ இல்லை வெளியில் போகிறதுக்கோ ஏதோ ஒரு டைமில் உங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் உணர்றீங்க. ஃபார் தட் டைம் ஐ ஃபெல்ட் ட்ரூலி, ட்ரூலினா உண்மையிலேயே, ஃப்ரீ, சுதந்திரமாக உணர்ந்தேன் அந்த நேரத்தில். ஸோ ஐ ஃபெல்ட் ட்ரூலி ஃப்ரீ ஃபார் தட் டைம். அந்த நேரத்துக்காக நான் நிறைய அழுதேன். ஏதோ ஒரு டைமில் நீங்கள் நிறைய அழுதுருக்கீங்க. ஸோ அந்த நேரத்துக்காக அப்படின்னு சொல்லும்போது ஃபார் தட் டைம் ஐ க்ரைட் எ லாட், நான் நிறைய அழுதேன். அது ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம், அதையும் பின்னாடி சென்டென்ஸில் சேர்த்துக்கறலாம். அந்த நேரத்தில் நான் பயமின்றி வாழ்ந்தேன். உங்களுக்கு அந்த ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ரொம்ப பயப்படுற நேரத்தில் கூட நீங்கள் பயப்படாமல் நான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்கிறது. ஃபார் தட் டைம் ஐ லிவ்ட் வித்தவுட் ஃபியர். வித்தவுட் ஃபியர் அப்படின்னா பயமின்றி வாழ்ந்தேன். ஓகேவா? இப்போ ஒரு
10 சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 10 சென்டென்ஸுமே அந்த நேரத்தில் ஃபார் தட் டைம் அப்படின்றத குறித்து தான் நம்ம பார்த்தோம். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்ன மீனிங் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இதிலிருந்து ஒரு 2 ஹோம்ஒர்க் மட்டும் இப்போ பார்ப்போம். அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், ரொம்பவே ஈஸியான சென்டென்ஸ் ரெண்டுமே. அந்த நேரத்தில் அந்த படம் மிகவும் பிரபலமானது. அந்த நேரத்தில் அந்த படம் ரொம்பவே பிரபலமானது அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த நேரத்தில் அவர் பணக்காரராக இருந்தார். இப்போது அப்படி இல்லை போல், அந்த நேரத்தில் அவர் பணக்காரராக இருந்தார் அப்படின்னு பாஸ்டில் சொல்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.